தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் உசிலம்பட்டி தொகுதியிலே போட்டியிடும் சசிகலா வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதிமுக முதலாவதாக மாற்ற எல்லா விஷயங்களையும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 தேர்தலிலே திமுகவை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும், விஜயை உள்ளே விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே அதிமுக பாஜக மிக தீவிரமாக அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், மாற்றுக் கட்சியில் கூட நம்மளை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலையாகட்டும், இவை அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுக என் மூலமாகத்தான் வெற்றி வாய்ப்பு பெறப் போகிறது, நான் தான் அதிமுகவை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என ஒவ்வொரு பேட்டிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்த சசிகலாவுடைய நிலைமை என்பது ஓபிஎஸ் போல அதல பாதாளத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், அவருடைய ஆதரவாளர்கள் புறம் மாற்றுக் கட்சியிலே இணைந்து விட்டார்கள். ஆனால் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் யாரும் மாற்றுக் கட்சியில் இணைய கிடையாது. அதற்கு பதிலாக சசிகலா அம்மையார் தற்சமயம் ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறாராம். அதாவது நாம் அடுத்து என்ன செய்வது, அதிமுகவில் இணைவதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு 0% என்பதுதான் இருக்கிறது. இனிமேலும் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம். எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி எடப்பாடியை விரட்டி அடித்து அதிமுகவுடைய தலைமையை தன் பக்கம் கொண்டு வந்து விடலாம் என நினைத்தால் அது முட்டாள்தனமாகத்தான் இருக்கும் என சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் 2026 தேர்தலிலே ஒன்று விஜயுடன் கூட்டணி வைக்கலாம், அப்படி இல்லை என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலே போட்டியிடக்கூடிய வேறுபாடுகளை செய்ய வேண்டும், புதிதாக கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். அந்த கட்சியின் மூலமாக குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. அதன் காரணமாக தேர்தல் ஆணையத்திடம் நாம் பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. கட்சியை ஆரம்பித்து விட்டு சுயேட்சையாகவோ அல்லது விஜயுடைய விசில் சின்னத்திலோ ஏதேனும் ஒரு சின்னத்தில் நாம் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி கொண்டிருக்கிறாராம். அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேரிடம் விருப்ப மனுக்கள் என்பது வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த 20 பேருமே வந்து 2026 தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என சசிகலா முன்னிலையிலே ஒப்புதலும் கொடுத்திருப்பதாகவும், அதே போல சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளான அன்றும் ஜெயலலிதா அம்மையார் சமாதியிலே புதிய கட்சியை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கூட வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உசிலம்பட்டி தொகுதியிலே சசிகலா அம்மையார் போட்டியிடக்கூடிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியிலே சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளர்கள் மிக தீவிரமாக, அதாவது பம்பரமாக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க வேண்டும், சசிகலா அம்மையாருக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகள் புறம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலுமே 24ஆம் தேதி தான் சசிகலா அம்மையாருடைய உண்மையான முகம், அதாவது அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி அடுத்த வரக்கூடிய நாட்களில் எப்படி கையாள போகிறார், அதிமுகவிற்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்களால் எதுவும் பிரச்சனை என்பது வரவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற அனைத்து தகவலுமே வருகின்ற 24ஆம் தேதி தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.